2017 என்னோட காலேஜ் லைஃப் முடித்தேன். என்னோட ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஹாப்பினஸ், அப்பா இதோட நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டேர்னிங் பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு. நம்ம ஸ்கூல்லேருந்து நம்மளுக்கு சொல்லி வளர்த்தது என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட். அதை மட்டும் தாண்டிட்டேன்னா அது லைஃப் நீ ஜாலியாக இருக்கலாம். உங்கள் 12th தான் உங்களோட லைஃப்லேயே ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இதை மட்டும் நீ தாண்டிட்டேன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்து நீ கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி தான் காலேஜ்லேயும் சொன்னாங்க. பட் டிகிரியை வாங்கின பிறகு தான் தெரிஞ்சது எது ரியல் ஸ்ட்ரகிள்னு. லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எந்த ஐடியாவும் இல்லை, எனக்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லும் இல்லை. ஃபினான்ஷியலி எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்போ எனக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, ஜாப் ஏதாவது ஒரு வேலைக்கு போவா, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவா, இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவா, இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், விஓ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணேன். அண்ட் ஊற்றிக்கிச்சு. ஓகே, இது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆல்ரெடி லோவாக இருக்குது. இந்த டைமில் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நான் அதிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னா ஓகே, பட் கிடைக்கலன்னா அடுத்து அகைன் நினைச்சாலே லைஃப் நினைச்சாலே பயமாயிருச்சு. அண்ட் இந்த வீடியோ நான் எதுக்கு மெயினாக போடுறேன்னா, எனக்கு தெரியும் இந்த சேனலில் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 24 வயசில் இருக்க பீப்புள் தான் அதிகமாக பார்க்குறீங்கன்னு. நீங்கள் இப்போ தான் உங்களோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு உங்களோட ஜாபுக்கு என்ட்ராகிறதுக்கான ஸ்டேஜில் இருப்பீங்க. இந்த டைம் பீரியடில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளில் நல்ல லெவலுக்கு போயிட்டாங்களே, நம்ம இன்னும் அதே ஸ்டேட்டஸ்லேயே இருக்கிறோமே, நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் எனக்குமே இருந்தது. இந்த டைமில் நம்ம ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கணும். இந்த டைமில் நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகுது. ஒரு வேலையை நோக்கி போவா, இல்லை நம்மளோட பேஷனை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் நமக்குள்ள. டவுட்டே வேணாம், நம்ம எல்லாரும் நம்மளோட பேஷனை நோக்கி தான் நம்ம போகணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணணும். பட் அது எப்போ பண்ணணும்னா நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்தால் தான் நமக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமாக பார்க்க முடியும். இல்லைன்னா நமக்குள்ளேயே ஒரு ரெக்ரெட்னஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்பில் எடுத்தோன்னே க்ரோ ஆகுமானங்கிறது டவுட் தான். யூடியூப் சேனலில் நம்ம மணி மேக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற எல்லா இன்ஃப்ளூயன்ஸருமே 100க்கு ஒரு 10% கூட இருக்க மாட்டாங்க. பட் ரிமைனிங் இருக்கிற பீப்புள் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்கள் பேஷன் நோக்கி போகாமல் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்காங்களா, உங்களோட சப்போர்ட் உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுதா. அப்படிலாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவாது நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போய்கிட்டே மீன் டைம் நீங்கள் உங்களோட பேஷனை நோக்கி நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை சொன்னால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பேஷனை ஃபாலோ பண்ணால் தான் சக்ஸஸ் வரும்னு. எஸ், சக்ஸஸ் வரும், ஆனால் அது எல்லாருக்கும் இல்லை. அப்போ நம்மளால் ஜாப் தான் போகணுமா, நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. உங்கள் ஃபினான்ஷியலி உங்களை ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு ஜாப் இருந்ததுன்னா அந்த ஜாபை நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்கள் பேஷன் என்னவோ அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருங்க, எமோஷனலாக இருக்காதீங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை, இவன் கம்பெனியில் வேலை கொடுப்பாங்க. கம்பெனிக்கே தெரியும் நீங்கள் ஃப்ரெஷர், உங்களுக்கு இவ்வளோ தான் ஸ்கில் இருக்கும் அப்படின்னு. உங்கள் துறைக்கு தேவையான ஸ்கில்லை மட்டும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அண்ட் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அவங்களே உங்களை ட்ரை பண்ணுவாங்க. நான் அடித்து சொல்லுவேன், இப்போ கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு டே 1 அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் தெரியுமாங்கிறது தெரியாது. அந்த ஜாபுக்கு போயிட்டு அந்த இண்டஸ்ட்ரி ஓகேவா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். லாங் டேர்முக்கு சர்வே பண்ண முடியும் அப்படின்னா அதில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே உங்களோட பேஷனை நோக்கி ஓடுங்க. அதுதான் கரெக்டான வேயாக இருக்கும். இந்த சேனலை இனிமேல் நான் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் அதில் உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in another good video. Bye.